வணக்கம். இந்த வீடியோவை நல்லா பாருங்களேன். மொத்தம் இந்த இதில் 3 அடுக்கு இருக்குது. சாப்பாடு 3 அடுக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அடுக்கில் குழம்பு இருக்குது, 2 அடுக்கில் சோறு இருக்குது. இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாயினுடைய அன்பு இந்த டிஃபன் பாக்ஸ்லேயே தெரியும். இந்த டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில் சாப்பிடக்கூடியவர் ஒரு 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 டிஃபன் பாக்ஸ் தான் சாப்பிடுவார். அவ்வளோதான் முடியுது. அதாவது அவருக்கு சாப்பாடு குறைஞ்சிருச்சு. அவருடைய மனைவிட்ட தினந்தோறும் சாப்பாடு கட்ட சொல்கிறாரு. ஒரு அடுக்கு போதுமா அப்படின்றாரு. ஒரு அடுக்கு கட்டிடுறாரு சோறு, ஒரு அடுக்கில் குழம்பு. அன்னைக்கு அவங்க மனைவி வெளியூர் போயிடுறாங்க. அம்மாட்ட அம்மா சோறு கட்டுமா அப்படின்ட்டுருக்காரு. சோறை கட்டி பார்த்தா மகனுக்கு தாய் சோறு கட்டி விடுது. 2 அடுக்கில் சோறு, ஒரு அடுக்கில் குழம்பு. தன்னுடைய மகன் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கட்டி விடுது. என்றைக்குமே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்களேன், தாயா தாரமா அப்படின்னு பார்த்தா தாய்க்கு நிகர் தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர். தாய்க்கு பின் தாரம்னுவாங்க. என்னதான் இருந்தாலும் தாரத்துக்கு விட தாய் என்றைக்குமே தன்னுடைய மகன் யாராக இருந்தாலும் பசி இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறது நம்மளுடைய தாய் மட்டும்தான். நம்மளுடைய தாய் தந்தையர் தான், வேறு யாருமே கிடையாது. அதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அம்மா தன்னுடைய மகனுடைய வயிற்றை பார்க்குமா, மனைவி தன்னுடைய வீட்டுக்காரருடைய பைக்கெட்டை பார்ப்பாங்கன்னு. ஆனால் நம்ம யார் மனைவியினுடைய அருமையை கொச்சப்படுத்தலை. இருந்தாலும் ஒரு தாய் தான். தாய்க்கு நிகர் இந்த உலகத்திலே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தாய் மட்டும்தான். வேறு யாருமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் தாய் தான் அதிக அளவில் நம்மளை நேசிப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த டிஃபனை அப்படி சாப்பிடும்போதே அவர் அப்படியே பார்க்குறாரு. ஆகா, நம்ம தாய் பாரு சோறு அதிகமாக கட்டி வச்சிருக்கு. இன்றைக்குமே எல்லோருக்குமே தெரியும், நம்ம தாயிட்ட சாப்பாடு வாங்கி பாருங்களேன், தாய் எப்பயுமே அதிகமாக தான் வச்சு விடும். மனைவி நம்ம சொல்கிறத வைக்கும், அதுக்காக குறையில்லை. ஆனால் தாய் நம்ம சொன்னான்னு கேட்காது. நல்லா சாப்பிடட்டேன் பிள்ளை அப்படின்னு சொல்லி அள்ளி வைக்கும். அந்த தாயினுடைய அருமை இந்த தாய் இல்லாதவங்களுக்கு தாங்க தெரியும். உண்மையிலே இந்த உலகத்தில் சிறந்தவர்கள் தாய் தந்தையவர் தான். தாய்க்கு பின் தாரம் என்பது நம்ம ஒத்துக்கொள்கிறோம். இருந்தாலும் தாரத்துக்கு மேல் தாய் தான் என்றும் சிறந்தவர். நன்றி, வணக்கம்.